வணக்கம். சினிமா நியூஸ் பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் கலின்ஸ்டா ஜெயக்குமார். சினிமா துறையுலகில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட செய்திகளின் தொகுப்புகளில் ஒரு சிலவற்றை இப்பகுதியின் வாயிலாக பார்க்கலாம். ரஜினியின் ட்ரெய்லர் 2 திரைப்படத்தில் சிங்கிளான அலே பொலேலோ பாடல் வெளியாகி வரவேற்பு பெற்றுள்ளது. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2 படத்தின் முதல் சிங்கிள் பாடல் தலைப்பின் ப்ரமோ 2 நாட்களுக்கு முன்பு வெளியான நிலையில் முழு பாடலையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. அலே பொலேலோ என தொடங்கும் அந்த பாடலை அனிருத் இசையமைத்து பாடியிருக்கின்றார். கேரள கலாச்சார பின்னணியில் பாடல் படமாக்கப்பட்டுள்ளது. இந்த குத்தாட்ட பாடலில் ரஜினி கொண்டாட்டத்தில் பங்கேற்காமல் ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க வந்தவர் போல தன் பாணியில் வேடிக்கை மட்டும் பார்க்கின்றார். கேரள பின்னணி அரங்க அமைப்பு, அந்த கலாச்சாரத்துக்குரிய வெள்ளை புடவை என வரும் பூர்ணாவின் நடனம் ரசிக்க வைக்கின்றது. கேட்கும் போது நம்மை துள்ள வைக்கும் அந்த அலே பொலேலோ ரஜினி ரசிகர்களுக்கான அனிருத்தின் மாயம். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் ரஜினியுடன் S.A. சூர்யா, சுராஜ் வெஞ்சரமுடு, ரம்யா கிருஷ்ணன், ஜோகி பாபு, மேக்னா ராஜ் உட்பட பலர் நடித்துள்ளனர். மோகன்லால், சிவராஜ்குமார் கௌரவ வேடத்தில் நடிக்கின்றனர். படம் அக்டோபர் 10 வெளியாகின்றது. லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கும் DC திரைப்படம் உலகம் முழுவதும் ரூபாய் 100 கோடி வசூல் செய்துள்ளது. இது குறித்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மிகப்பெரிய வெற்றி படம் என்று கூறி படம் உலகம் முழுவதிலும் ரூபாய் 100 கோடி வசூலித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமான படம் DC. அதிரடி ஆக்ஷன் த்ரில்லரான இந்த படம் வெளியான ஆகஸ்ட் 7 முதல் நாளே சுமார் ரூபாய் 5.25 கோடி வசூல் செய்திருந்தது. படம் குறித்த நேர்மறை விமர்சனம், திரைப்பிரபலங்களின் பாராட்டு போன்றவற்றால் 4வது நாளில் படத்தின் வசூல் ரூபாய் 50 கோடியை தொட்டது. இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜுடன் வாமிகா, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். அனிருத் இசையமைத்திருக்கும் படத்திற்கு முகேஷ் ஒலிப்பதிவு செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சினிமா தொடங்கிய காலம் முதல் கதாநாயகர்களுடைய ஆதிக்கமுள்ள துறையாக இருந்து வரும் நிலையில் அவர்களுக்கு இணையான வாய்ப்புகளும் இடமும் கதாநாயகர்களுக்கு கிடைப்பது எளிதானதல்ல. அதையும் மீறி சில நடிகைகள் அழுத்தமான பாத்திரங்களில் நடித்து பார்வையாளர்களுடைய மனதில் அழியாத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். பானுமதி, பத்மினி, ஜெயலலிதா என தொடரும் வரிசையில் மறக்க முடியாத பெயர் சவுகார் ஜானகி. பரிதாபத்தை வரவழைக்கும் கதாபாத்திரங்களில் அவர் இயல்பாக பொருந்தி விடுவதனால் அது போன்ற படங்கள் அதிகம் கிடைத்தன. பாக்கியலட்சுமி, குமுதம், படிக்காத மேதை, பார்மகளே பார், காவிய தலைவி, ஒளிவிளக்கு போன்ற படங்களில் அவர் சோகமான கதாபாத்திரங்களில் நடித்து பார்வையாளர்களை கண்ணீர் விட வைத்தார். எதிர்நீச்சல், பாமா விஜயம் ஆகிய படங்களுக்கு பிறகு அவரை பற்றிய சோக கதாபாத்திர பேச்சு மாறியது. அதேபோல் புதிய பறவை, உயர்ந்த மனிதன் போன்ற படங்களில் மிடுக்கான தோரணை, ஸ்டைலிஷான நடிப்பின் மூலம் தன்னால் எந்த மாதிரியான பாத்திரத்திலும் ஜொலிக்க முடியும் என நிரூபித்தார். 2 கோடுகள் படத்தில் மாவட்ட ஆட்சியாளராக ஆளுமையான தோற்றத்தில் வந்து மிரட்டினார். மற்றொரு பக்கம் பாமா விஜயம், தில்லுமுள்ளு உள்ளிட்ட படங்களில் நகைச்சுவையிலும் கலக்கியிருப்பார். பாலும் பழமும், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, பணம் படைத்தவன் போன்ற படங்களில் அவரது கதாபாத்திரங்கள் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டன. சில சின்ன திரைத்தொடர்களிலும் நடித்திருக்கின்றார். சில வருடங்களுக்கு முன் அவர் அளித்த பேட்டியொன்றில், என்னை சினிமாவுக்கு அழைத்து வந்தது மகிழ்ச்சியான தற்செயல். சினிமா எனக்கு புகழையும் பொருளாதாரத்தையும் மனநிறைவையும் கொடுத்திருக்கின்றது. இதற்கு மேல் ஒருவர் என்னை எதிர்பார்க்க முடியும் என்று மனநிறைவுடன் கூறியிருந்த ஜானகி கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்த காலத்தில் பல்வேறு போராட்டத்தை சந்தித்திருக்கின்றார். அந்த காலத்தில் கதாநாயகிகள் குண்டாகவும் நல்ல உடல்வாகுடனும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். நாகியாக நடிப்பதற்கு தேவையான உயரமும் தோற்றமும் இல்லை என்று என்னிடமே சொன்னார்கள். பிறகு வாய்ப்புகள் வந்தன. துன்பப்படும் மனைவி, கைவிடப்பட்ட காதலி போன்ற கதாபாத்திரங்களே ஆரம்பத்தில் கிடைத்தன. எனது முகம் அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு தான் பொருத்தமாக தெரிந்திருக்கலாம். யாருக்கு தெரியும், அப்படி நடிப்பதில் எனக்கும் சலிப்பு ஏற்பட்டது.
ஆனால் அதற்காக வருத்தப்படவில்லை. எனக்கு புகழும் பணமும் தேவைப்பட்ட காலத்தில் இரண்டையுமே அந்த கதாபாத்திரங்கள் எனக்கு கொடுத்தன என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2024 மலையாளத்தில் வெளியான கிரைம் த்ரில்லர் படம் அஞ்ச கள்ளக்கோக்கல் இடதுசாரி அரசியல், காவல்துறையின் ஆடுபுலி ஆட்டம் ஆகியவற்றுடன் எளிய மனிதர்கள் மாபியாக்களாக உருவெடுத்த உண்மை கதையை அதிரடியாக திரைமொழியுடன் வழியே சித்தரித்து இயக்குநராக அறிமுகமாகியிருந்தார் உல்லாஸ். இவர் நடிகரும் திரைக்கதை எழுத்தாளருமான அங்கமாலி டைரீஸ் புகழ் செம்பன் வினோத்தின் தம்பி. தம்பியின் முதல் படத்துக்கு திரைக்கதை எழுதியதுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தும் இருந்தார். செம்பன் வினோத் இந்த படத்தை தமிழ் ரசிகர்களும் வரவேற்றிருந்த நிலையில் தற்போது இந்த சகோதரர்கள் கூட்டணி டிஸ்கோ படத்தின் மூலம் மீண்டும் இணைந்திருக்கின்றது. இம்முறை மலையாள நடிகர் ஆண்டனி வர்கீஸ் தொடங்கி பிரபலமான சில தமிழ் நடிகர்களையும் டிஸ்கோ படத்தில் இணைத்திருக்கின்றது. சர்வதேச மாபியா கதைக்குள் நகைச்சுவையை நுழைத்து அதிரடி பொழுதுபோக்கு படமாக மலையாளம், தமிழில் டிஸ்கோவை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காதல் கதைகளை மட்டும் பார்வையாளர்கள் எப்போதும் வெறுப்பதில்லை, அதை படைப்பவர்களுக்கும் சலிப்பதில்லை. இப்போது ஹலோ மிஸ் என்கின்ற ஜென்சி காதல் படத்தை எழுதி இயக்கி நாயகனாகவும் நடிக்கின்றார். சாய்ரா நமஹா மூவிமேக்க சார்பில் என் குமார்லால் நேரு தயாரித்து வரும் இந்த படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகின்றார் பிஸ்மி. இவர்களுடன் KS ரவிக்குமார், கல்யாணி நடராஜன், ஜானகி சுரேஷ், ஞானசம்பந்தன், மாறன் உட்பட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். திரைப்பட கல்லூரியில் பயின்று மலையாள படங்களுக்கு இசையொலி வடிவமைப்பாளர்களாக பணிபுரிந்து வரும் பிரின்ஸ் ஜார்ஜ் இந்த படத்தின் மூலம் இசையமைப்பாளர்களாக தமிழில் அறிமுகமாகின்றார். விவேக், தாமரை, விவேகா பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். சென்னை, திருச்சியில் நடக்கும் இந்த காதல் கதையில் இந்த இரண்டு ஊர்களும் கதாபாத்திரங்கள் போல் வரும் என்கின்றார்கள் இயக்குநர்கள். விஷ்ணு இடவன் இயக்கத்தில் நயன்தாரா, கவின் நடிப்பில் உருவாகியிருக்கும் ஹாய் படத்தினுடைய டெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ளது. பாக்யராஜ் தன் மகன் மயில்சாமிக்கு ஆண்களின் வகைகளை சொல்வதில் தொடங்குகின்றது. டெய்லர் 2.47 நிமிடங்கள் ஓடும் காட்சிகளில் காதல் மற்றும் திருமணத்தில் துரதிர்ஷ்டம் துரத்தும் மயில்சாமியின் கதை காட்டப்படுகின்றது. தனக்கான துணையை தேடுகையில் அவன் வாழ்க்கையில் வருகின்றாள் தேவயானி. அதற்கு பின்பும் மயில்சாமி வாழ்க்கையில் குழப்பங்கள் தொடர இருவருக்குள்ளும் என்னவானது என்ற ஆர்வத்தை தூண்டுகின்றது டெய்லர். கவின் மயில்சாமியாகவும் நயன்தாரா தேவயானியாகவும் படத்தில் நடித்திருக்கின்றார்கள். நயன்தாரா ஜோடியாக பொருந்த வேண்டும் என்பதனால் முகத்தில் தாடி, பெரிய கண்ணாடி என கவினின் தோற்றத்தில் முதிர்ச்சி காட்ட முயற்சித்திருக்கிறார்கள். ஜி ஸ்டுடியோஸ், கிரவுடி பிக்சர்ஸ், 7 ஸ்டுடியோஸ் சார்பில் நயன்தாரா, விக்னேஷ் சிவன், எஸ் லலித்குமார் இணைந்து தயாரித்துள்ள ஹாய் படத்தில் பாக்யராஜ், பிரபு, ராதிகா சரத்குமார், VDV கணேஷ், சத்யன், ஆதித்யா கதிர், குரேஷி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். முதலில் ஆகஸ்ட் 14 வெளியாவதாக அறிவிக்கப்பட்டு வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டு ஆகஸ்ட் 28 படம் வெளியாக இருக்கின்றது என்று படக்குழு தெரிவித்துள்ளது. பிரேமலு படத்தின் பிரபல மமிதா பைஜு மற்றும் சங்கீத் பிரதாப் இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. பிரேமலு திரைப்படத்தின் மூலம் பிரபலமான மலையாள நடிகர்கள் சங்கீத் பிரதாப் மற்றும் மமிதா பைஜு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வருகின்றார்கள். பிரேமலு நாயகியான மமிதா பைஜு தமிழக முதல்வர் விஜயின் ஜனநாயகன், சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், பிரதீப் ரங்கநாதனின் டியூட் போன்ற படங்களில் நாயகியாக நடித்து தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக உருவாகியுள்ளார். இதேபோல் பிரேமலு படத்தில் அமல் டேவிஸ் எனும் கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் சங்கீத் பிரதாப். இவர் மோகன்லாலுடன் ஹிருதயபூர்வம், நிவின் பாலியுடன் பேபி கேர்ள் மற்றும் நேஷனலுடன் மேலிவுட் டைம்ஸ் போன்ற படங்களில் நடித்து கவனம் பெற்று வருகின்றார். இந்த நிலையில் மமிதா பைஜு மற்றும் சங்கீத் பிரதாப் இணைந்து நடித்துள்ள புதிய படத்திற்கு ஹலோ டியர் என பெயரிடப்பட்டுள்ளது. கோவிந்த் வசந்த் இசையில் அறிமுக இயக்குனர் டினோய் பாலோஸ் இயக்கும் இப்படத்தின் முதல் பார்வை போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர்.
சூரி நடிப்பில் வெளியாக இருக்கும் மண்டாடி படத்திற்கு தணிக்கை வாரியம் யுஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது. மண்டாடி படத்தின் இரண்டாவது சிங்கிள் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் படம் தற்போது தணிக்கை நடைமுறைகளையும் நிறைவு செய்துள்ளது. தணிக்கை வாரியத்தின் தகவல் படி சுமார் 2 மணி 34 நிமிடங்கள் ஓடும் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. கடலோர மக்களின் வாழ்க்கை, பாரம்பரியம், உணர்வுகள், அவர்களின் மன உறுதியை மையமாக கொண்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் டிராமாவாக உருவாகி இருக்கும் மண்டாடி படத்தை மதிமாறன் புகழேந்தி இயக்கியிருக்கின்றார். RS என்டர்டெயின்மெண்ட் சார்பில் எல்ட்ரெட் குமார் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் சூரியுடன் மகிமா நம்பியார், சுகாஸ், சத்யராஜ், ரவீந்திரா விஜய், மிதுன், பாலசரவணன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ் இசையில் உருவாக்கியிருக்கும் இந்த படத்திற்கு SR கதிர் ஒளிப்பதிவு செய்துள்ளார். செப்டம்பர் 4 திரையரங்கில் வெளியாகும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் படம் தற்போது செப்டம்பர் 10 விளக்காது. ஏன் அவன் சொன்னவன் டெக்ஸ்ட் முடிவில் வேறு ஏதோ. சூரி நடிப்பில் வெளியாக இருக்கும் மண்டாடி படத்திற்கு தணிக்கை வாரியம் யுஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது. மண்டாடி படத்தின் இரண்டாவது சிங்கிள் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் படம் தற்போது தணிக்கை நடைமுறைகளையும் நிறைவு செய்துள்ளது. தணிக்கை வாரியத்தின் தகவல் படி சுமார் 2 மணி 34 நிமிடங்கள் ஓடும் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. கடலோர மக்களின் வாழ்க்கை, பாரம்பரியம், உணர்வுகள், அவர்களுடைய மன உறுதியை மையமாக கொண்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் டிராமாவாக உருவாகி இருக்கும் மண்டாடி படத்தை மதிமாறன் புகழேந்தி இயக்கியிருக்கின்றார். RS என்டர்டெயின்மெண்ட் சார்பில் எல்ட்ரெட் குமார் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் சூரியுடன் மகிமா நம்பியார், சுகாஸ், சத்யராஜ், ரவீந்திரா விஜய், மிதுன், பாலசரவணன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ் இசையில் உருவாகியிருக்கும் இந்த படத்திற்கு SR கதிர் ஒளிப்பதிவு செய்துள்ளார். செப்டம்பர் 4 திரையரங்கில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த படம் தற்போது செப்டம்பர் 10 வெளியாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சினிமா செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.